ஹலோ, இது உங்கள் பிரைட் டெக். நான் உங்கள் நிரு. நம்ம சேனலில் பல அன்பாக்சிங் அண்ட் டெக் கேஜெட்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டெக் கேஜெட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ப்ளஸோட ப்ளூடூத் ஒயர்லெஸ் ஜெட். திரும்பி இருக்கா? ப்ளூடூத் ஒயர்லெஸ் ஜெட்டுன்ற ஒரு ப்ளூடூத் ஹெட்செட்டை வந்து இன்றைக்கி நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். வாங்க இப்போ அன்பாக்சிங் பண்ணிவிட்டு வந்துடுவோம். இதுதான் நமக்கு வாங்கின OnePlus ப்ளூடூத் ஒயர்லெஸ் ஜெட்ன்ற இந்த ப்ளூடூத் இயர்ஃபோன். இது நமக்கு வந்து நெக்பேண்ட் மாடலில் தான் கொடுத்துருக்காங்க. 2 சைடு வந்து அந்த ப்ளூடூத் ஒயர்லெஸ் ஜெட்டுன்ற ஒரு பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு பிளாஸ்டிக் ராப்பரில் சுற்றி வந்து இதை நமக்கு கொடுத்துருக்காங்க. பிரித்து பார்த்தோம்னா எப்படி இருக்குன்னு வாங்க பிரித்து பார்த்துருவோம். பாக்ஸை ஓப்பன் பண்ணால் உள்ளே ஒரு பாக்ஸு, அந்த பாக்ஸையும் எடுத்துட்டோம்னா டேரெக்டாக நமக்கு மேலேயே வந்து ப்ளூடூத் ஒயர்லெஸ் ஜெட்டுன்ற நமக்கு அந்த நெக் பேண்ட் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பிரித்து ஓரம் வைப்போம். அதை ஓரம் வச்சுட்டு உள்ளே நமக்கு என்னென்ன ஆக்சசரிஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த ரெட் கலர் பாக்ஸுக்குள்ளே இருக்க சின்ன ரெட் கலர் பாக்ஸில் யூசர் கைட் அண்ட் ஆக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சசரிஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, டைப் சி கேபிளும் கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல டைப் சி கேபிள் என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சின்னதாக இருந்த மாதிரி இருந்துச்சு. என் யூசேஜுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்கலாமோ, காசு கட்டிங்காக அப்படி பண்ணிட்டாங்களோன்னு தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் கூட ஒரு பேர் ஆஃப் இயர் டிப்ஸும் கொடுத்துருக்காங்க. அது சைஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன ஃபிட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். அது இல்லாமல் நமக்கு அந்த யூசர் கைடும் கொடுத்துருக்காங்க. வழக்கமாக ஒன்ப்ளஸில் கொடுக்குற மாதிரியே அந்த ரெட் கேபிள் கிளப் அப்படின்ற மாதிரி ஒரு கார்டும் கொடுத்துருப்பாங்க. கூட ஒரு 2 யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. வழக்கமாக இதெல்லாம் யாரும் படிக்கிறது இல்லை. பட் உங்களுக்கு வேணும்னா இதை படித்து பார்த்துக்கலாம். உள்ளே இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது. இதுதான் பாக்ஸுக்குள்ளே இருக்கிற நமக்கு ஆக்சசரிஸ் அண்டு மொத்தமாக ஆல் ஓவராக இதுதான் பாக்ஸுக்குள்ளே இருக்குது. இப்போ நம்ம டேரெக்டாக நம்மளுடைய நெக் பேண்டை எடுத்து பார்த்துருவோம். நெக் பேண்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பிளாஸ்டிக்கில் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது தொட்டு பார்க்கும்போதே அது ஃபீல் ஆகும் நமக்கு எந்த அளவுக்கு அது வந்து குவாலிட்டி பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம அதை டேரெக்டாக கையில் எடுத்து பார்த்துருவோம். OnePlus ப்ளூடூத் ஒயர்லெஸ் ஜெட். இந்த இயர் டிப்ஸ் வந்து மேக்னெட்டிக்கலாக தான் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபங்க்ஷன் கொடுத்தது தான் ஒரு நல்ல விஷயம். இந்த மேக்னெட் டிப்ஸை நம்ம டேரெக்டாக அட்டாச் பண்ணும்போது அதாவது இந்த மேக்னெட்டிக் டிப்பை நம்ம அட்டாச் பண்ணி எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ப்ளூடூத்தில் வந்து பேர் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை அட்டாச் பண்ணிக்கும்போது ப்ளூடூத் ஆஃப் ஆகிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. இதில் ஒன்ப்ளஸோட லோகோ வந்து மேலே நமக்கு அந்த ஒரு சைடில் கொடுத்துருக்காங்க. இன்னொரு சைடு அப்படியே திருப்பி வந்தோம்னா இது ஒரு நல்ல ஒரு பிளாஸ்டிக் பெல்ட்டுன்றது நம்ம கழுத்தில் போடும்போதே தெரியும். அதை நீங்கள் வந்து ஃபீல் பண்ணால் தான் புரியும். இன்னொரு சைடில் வந்து நமக்கு சார்ஜிங்க்கான ஒரு சைடும் கொடுத்துருக்காங்க. இதுதான் நமக்கான மைக்ரோஃபோன் அண்டு நமக்கான அந்த கீஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சைடு மைனஸ் அண்ட் ப்ளஸ் கொடுத்துருக்காங்க வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. நடுவில் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது நம்ம கால் அட்டனோ இல்லை கால் கட் பண்ணிக்கலாம். இந்த பட்டன் வந்து நமக்கு எது கொடுத்துருக்காங்கன்னா நம்மளுடைய குயிக் ஸ்விட்சுக்காக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட சார்ஜிங் போர்ட். இந்த சார்ஜிங் போர்ட் தான் டைப் சி சார்ஜிங் போர்ட். டைப் சி கேபிள் மட்டும் இருந்தால் மட்டும்தான் இதை சார்ஜ் பண்ண முடியும். பட் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களை அடாப்டர் வாங்கி போட்டுக்கிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். வாங்க இப்போ நம்ம இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பார்ப்போம். ஓவரால் ரிவ்யூவையும் பார்த்தோம். இந்த ப்ளூடூத் ஒயர்லெஸ் இயர்ஃபோனை நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இது என் பர்சனல் யூஸ் தான். இதை வந்து நான் ரிவ்யூ யூனிட் கிடையாது. நான் யூஸ் பண்ண இதை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உண்மையிலே இதை பார்த்தீங்கன்னா ஒன்ப்ளஸோட குவாலிட்டி வந்து இதில் தெரியும். இது வந்து பட்ஜெட் ரேஞ்ச் தான். OnePlus Wireless 2 வந்து 4000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 3999 rupees வரும். OnePlus Wireless 2ஓட மினிமம் வெர்ஷன் தான் OnePlus ப்ளூடூத் ஒயர்லெஸ் ஜெட். இந்த வெர்ஷன் வந்தவொடனே நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன்.
சரி வாங்கி பார்த்துருவோம், எப்படி இருந்தாலும் இந்த டைம் வாங்கிடுவோன்னு சொல்லிட்டு தான் இதை வாங்கி இப்போ நான் இதை யூஸ் பண்ணியிருந்தேன். ஒரு 2 மாதம் யூசேஜுக்கு அப்புறம் இதை பார்த்தீங்கன்னா செமையான பேட்டரி சார்ஜிங் கெப்பாசிட்டி. ஒரு 20 மணி நேரம் தான் 20 நிமிஷம் சார்ஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 20 மணி நேரத்துக்கிட்ட வருது. 10 நிமிஷம் ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் சார்ஜ்லேயே உங்களுக்கு 10 மணி நேரத்துக்கான பேக்கப் கொடுக்குறாங்க. இதோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பில்ட் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் ரொம்பவே நல்ல குவாலிட்டி. கழுத்தில் இருக்கிறதே தெரியல, அவ்வளோ லைட்டாக இருக்கும். ஏன்னா உறுத்துற மாதிரியே ஒரு மாதிரி கழுத்தில் இது இப்போ உறுத்துற மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது விஷயமே. இது காதில் அவ்வளோ ஃபிட்டு அருமையாக இருந்துச்சு. நான் யூஸ் பண்ணி பார்த்ததுனால சொல்கிறேன். என் ஃப்ரெண்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி வாங்கி கொடுத்தேன். அவனும் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கான். அவனோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது காதில் வச்சிங்கன்னா அப்படியே காதில் பார்த்தீங்கன்னா அப்படியே பர்ஃபெக்டாக பொருந்தது. காதில் இருக்கிறதே தெரியல, காதில் இருக்கிறதும் வெயிட்டும் தெரியல. வெளியில் இருக்கிற சவுண்டையும் மேக்ஸிமம் குறைக்குது. இது ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் கிடையாது, இதில் பேசிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் தான். வெளியில் இருக்க சவுண்டை மேக்ஸிமம் இது மெக்கானிக்கலாக குறைக்கும். இதில் சாஃப்ட்வேர் அப்டேட் எதனா வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட அது நாய்ஸ் கேன்சலேஷன் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வெளியில் இருக்க சவுண்டை கொஞ்சமாக குறைக்கிறதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுது. நான் எப்பவுமே மொட்டை மாடியில் உட்காந்து பாட்டு கேட்குற கேஸு. வண்டி போகும் வரும், எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்துகிட்டே இருக்கும். எனக்கு பாட்டு கேட்கும்போது இரிட்டேட்டிங்காக இருக்கும். பட் ஆனால் இந்த ஹெட்செட் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த நாய்ஸ் குறைஞ்ச மாதிரி இருக்குது. முன்னைக்கு நான் யூஸ் பண்ணதுக்கும் இப்போ நான் யூஸ் பண்ணுற ஹெட்செட்டுக்கும் நிறையவே வித்தியாசம் தெரியுது. இதோட ப்ளூடூத் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் 5.0 கொடுத்ததுனால நல்லா கொஞ்சம் தூரமாகவே வச்சுட்டு போக முடியுது. நான் இந்த ஆன்லைன் கிளாஸ் தான் நம்ம வழக்கம் போல். ஆன்லைன் கிளாஸ்லாம் அட்டன் பண்ணுறேன்னா ஃபோனை அப்படி அந்த வாரத்தில் வச்சு நான் இன்சைட் படுத்துட்டு கிடப்பேன். ஆனாலும் அந்த ஒய்ஃபை டிலேவும் இல்லாமல் கரெக்டாக மெயின்டைன் ஆகுது. அந்த ப்ளூடூத்து கரெக்டாக அந்த டிலே இல்லாமல் வருது. வாய்ஸ் ட்ரான்ஸ்மிட் ஆகுது. இது யூஸ் பண்ண வரைக்கும் சொல்கிறேன், அருமையான ஒரு ப்ளூடூத் ஹெட்செட்டு. இதில் வாட்டர் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இது வாட்டர் ப்ரூஃப்னு மாதிரி சொல்ல முடியாது. இது ஒரு ஸ்வெட் ப்ரூஃபு. அதாவது லைட்டாக வேர்வை கொஞ்சம் லேசாக தண்ணி பட்டுச்சுன்னா இது தாங்கிக்கும். இன்னொன்று இதில் ஒரே ஒரு சின்ன ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதோட சார்ஜிங் போட்டால் ஓப்பன்லேயே கொடுத்துருக்காங்க. மிச்ச ப்ளூடூத் ஒயர்லெஸ் ஹெட்செட்லாம் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போட்ட க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஒரு இது கொடுத்துருப்பாங்க. அது ஒன்றே ஒன்று தான் இதில் ட்ராபேக்கு. டைப் சி சார்ஜிங் கொடுத்துருக்கறதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே சார்ஜிங் இருக்குது. அதை நம்ம கண்கூடவே பார்க்க முடியுது. 20 நிமிஷம் நம்ம சார்ஜ் பண்ணாலே 20 மணி நேரத்துக்கான ஒரு பேக்கப் அது கொடுக்குது. இந்த ரிவ்யூ அன்பாக்சிங் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இந்த பெல் பட்டன் இருக்கும், அதையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கண்டினியூவாக நோட்டிஃபிகேஷனில் வரும். இது உங்கள் ஈஸி நீரோ.